அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் குரு. இனி அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 10 முதல் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதால் உறுதியாகவே இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அதிசாரமாக 4ஆம் இடத்திற்கு சென்று உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை மிக வலுவாக அடித்து ஆட ஆரம்பிக்கும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு கிடைக்கிறது. ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் களத்தில் இறங்கிவிட்டார், உச்சம் பெற்றுவிட்டார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாகவும் அனைத்து கிரகங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. இயற்கை சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கையாலும் விரைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக அது குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் இந்த வேளையில் குரு களத்தில் இறங்கிவிட்டான். இனிதான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது இனி தொட்டகாரியம் அனைத்திலும் அட்டகாசமான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம். குரு களத்தில் இறங்கிவிட்டான், அதிசாரமாக உச்சம் பெற்றுவிட்டான். எனவே இனி தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த தருணத்தில் வலுப்படுத்துகிறது. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் குரு களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற அமைப்பில் அவருடைய பார்வை பதிவதால் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிரமங்கள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே நிறைவாக அடுத்தடுத்து கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு, வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதேபோன்று அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பு. அதனால் பெரிய அளவில் நன்மை கிடைக்காது. ஆனால்
ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக சென்றாலும் கூட களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. எனவேதான் இனிமேல் தான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். திருமணம், பல சுப நிகழ்வுகள், அது மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், அரசியல், கலைத்துறை மற்றும் பல எந்த பணியாக இருந்தாலும் அவை அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் சிறப்பான மாறுதல் உண்டு. பொதுவாக குறிப்பாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியையும் அமோகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைத்தாலும் தோஷமில்லாமல் தடையில்லாமல் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். என்றால் களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. தற்போது அதிசாரமாகவும் பிறகு முழுமையாக முறையாக உச்சமும் பெறப்போகிறார் இன்னும் 7 மாதங்களுக்கு பிறகு. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உபரிவிதமாக உங்களை தேடி வருவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மகிழ்ச்சியான தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் குரு. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும். 4ஆம் இடம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் சற்று கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகளை விளக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளிலும் நல்ல லாபத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதால் ஒரு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களில் இருந்து விலகுவதோடு பெரிய அளவிலான வளர்ச்சியை அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறது. களத்தில் இறங்கிய குருவின் அமைப்பால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும். கல்வி, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும். குருவின் பார்வையும் 8, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவையும் தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் சாதகமாக கைகூடுகிறது. வீடு மாறுதல் மற்றும் பல மாற்றங்களை சந்தித்து வந்த சூழலில் இனி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்பதால் உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. மிக பெரிய அளவுல குரு பகவான் இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் தாய்வழி உறவு முறைகளில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மிக சிறப்பான உறவு வலுப்படக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்வதோடு மீளவே முடியாது என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளிவருவதோடு உலகளாவிய சிந்தனையுடன் பல பணிகளை தடை தாமதமின்றி தகர்த்தறிந்து வெற்றியும் நன்மையும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் களத்தில் இறங்கிவிட்டான் குரு, அடித்து ஆட ஆரம்பிக்கும் குருவின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும்.